ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ வாழ பிறந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்துவிடு. அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எப்படிப்பட்ட சூழல்களையும் வேறு விதமான எப்படிப்பட்ட சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதே இந்த திருச்செந்தூர் முருகனின் விருப்பம். தங்கமே, நிராகரித்து விடாதே, அலட்சியப்படுத்தி விடாதே, புறக்கணித்து விடாதே, முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு ஒரு சில விஷயங்கள் வர வேண்டுமென்றால் ஒரு சிலவற்றை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் மனதில் இப்போது அமைதி தேவை. உன் மனதிற்கு சாந்தம் தேவை. உன் மனமானது அன்பினால் நெகிழப்பட வேண்டும். இப்போது உனக்கு முக்கியமாக பொறுமை இருக்க வேண்டும். நீ இப்போது சந்திக்கும் தோல்விகள் உன்னை நடுங்க வைத்து விட்டது, நிலைகுலைய வைத்து விட்டது, ஒரு ஆட்டம் காண வைத்து விட்டது. இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதா முருகா என்று என்னிடம் அழுதாய். அதற்கு தக்க பதிலை தரப்போகிறேன். கவலையே படாது. பழைய விஷயங்களை சொல்லி சொல்லி புலம்பாதே. எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்களுக்கு சாதகமாகவே பேச. அழாதே. அழுதால் விளங்காது, நிச்சயமாக விளங்காது. செய்யும் காரியம் உருப்படியாக வேண்டுமென்றால் நீ உன் அன்பை அழகாக்கி காண்பிக்க வேண்டும். நீ மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த திருச்செந்தூர் சொல்வதை கேட்டுவிடு. எதற்கும் பதைபதைக்கக்கூடாது. எந்த கெடுதலையும் உன்னை நெருங்க விட மாட்டேன். உனது கவலைகளுக்கு காரணமான அந்த கர்ம வினையை நிச்சயமாக நான் போக்கி விடுவேன். நீ நடுவில் என் துணை இல்லாமல் நெற்கதியாக நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் திரும்பவும் சொல்கிறேன், சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் கண்களை மூடிப்பார். நான் உன் முன் நிற்பேன். திருச்செந்தூர் முருகன். இதை மட்டும் செய்து பார். உன் மனதை அமைதியாக்கி பொறுமையை கடைபிடித்து மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்து என்னை நினைத்துப்பார். உன் திருச்செந்தூர் முருகன் உன்னுள்ளே இறங்கி உனக்கானதை நான் செய்து கொடுத்து விடுவேன். உனக்கான என் துணை எப்போதும் உண்டு. உன்னை நிச்சயம் நான் வழி நடத்துவேன். வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அதை அதிகாரபூர்வமாக உணரப் போகிறாய். வாழ்க்கையில் கடைசி நொடி வரை போராடணும். யாரிடமும் தாழ்ந்து போகக்கூடாது. அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழ விடாது. சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும். ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்குமே வளைந்து கொடுக்கும். நீ போகும் பாதை சரியில்லை என்று கத்துவார்கள், கதறுவார்கள், உன்னை தள்ளி விடுவார்கள். கதறி கதறி கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும். கண்டுகொள்ளவே கொள்ளாது, கண்டுகொள்ளக்கூடாது. உன்னுடைய இலக்கு, உன்னுடைய லட்சியம், உன்னுடைய பாதை உன் கண்முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் லட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கொள். முன்னேறி விடுவாய். கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை கைவிடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் அண்டியிட்டு விடக்கூடாது. உன் வீழ்ச்சிதான் மற்றவர்களின் சூழ்ச்சி. இந்த முருகன் சொல்வதை கேட்டு புரிஞ்சிக்கோ. அவர்களுக்கு தேவை உன் தோல்வி அல்ல, உன் தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர். அதை காட்டிவிடாதே. கரைந்து போவார்கள் என மனக்கணக்கு போடாதே. எதிர்பார்ப்பார்கள், மனதுக்குள் கைகொட்டி சிரித்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட என் பிள்ளையை நான் பாதுகாத்து கொண்டு வருகிறேன். உன்னை முன்னேற்றி விடுவேன். வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தாத. எந்த அதிசயம் தானாய் எழும்பாத. அந்த அதிசயமாக என் பிள்ளையான நீயே மாறு. அவமானங்களை அடைகாத்து திமிராக நட. அனைத்தும் உன்னை நோக்கி ஓடி வரச் செய்வேன்.
ஓம் முருகா போற்றி போற்றி.